மலிவான அரசியல் செய்வதை விடுத்து எடப்பாடி பழனிசாமி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சித் தலைவராக செயல்படுவாரா என்று அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். அவரது எக்ஸ் வலைப்பதிவில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வளையமாதேவியில் டாஸ்மாக் பாரில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக வீடியோ ஒன்று வெளியானது. அதனை எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டு ஐயகோ திமுகவை பாருங்கள் என்று எழுதியிருந்தார். இந்த வீடியோவின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்தால் வீடியோவை வெளியிட்டது அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்க வட்ட செயலாளராக இருந்த ராஜாவின் உறவினரான ரவி என்பவர் என்பதும் அவருக்கு கள்ளச்சாராயம் வாங்கி வந்து கொடுத்ததே அதிமுகவின் ராஜாதான் என்பதும் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து அந்த அதிமுக பிரமுகர் ராஜா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த சில நாட்களாக எடப்பாடி முன்வைத்த குற்றச்சாட்டுகளான அண்ணாநகர் பாலியல் வழக்கு, காரில் திமுக கொடிகட்டிய ரவுடிகள் தொடங்கி நேற்றைய கள்ளச்சாராய வீடியோ வரை குற்றச்சாட்டுகள் அனைத்திலும் அடுத்த நாளே அவர்கள் அதிமுகவினர் என தெரிய வருகிறது, கைது செய்யப்படுகிறார்கள் என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். பாம் வைப்பதும் நானே எடுப்பதும் நானே என்ற கணக்கில் அவசரமாக எடப்பாடி ட்வீட் செய்வதும் அதனை அதிமுகவினர் பரப்புவதும் உண்மை வெளியானவுடன் அமைதி காப்பதும் ஒரே பேட்டர்ன் தான் என ஒரு அஜெண்டாவுடனேயே அவர் செயல்பட்டு வருகிறார் எனவும் அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார்.